ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கேவும் ஸ்கேம் பண்ற ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவ பேர் வந்து சு. அவ எந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவானா, நல்ல ரிச்சான ஆளா செலக்ட் பண்ணி அவங்க கூட வந்து பழகி அவங்க கிட்ட இருந்து பணம் கிஃப்ட்ன்ட்டு எல்லாத்தையுமே புடுங்கிட்டு, இவனால அவங்க கிட்ட இருந்து எவ்வளவுதான் கறக்க முடியுமோ அம்புட்டையும் கறந்துக்கிட்டு, இவ வந்து அவங்கள வந்து அப்படியே பிரேக்கப் பண்ணி விட்டுருவா, கழட்டி விட்டுருவா. இப்ப கூட வயசு வித்தியாசமே பார்க்காம ஒரு வயசான ஆளை தான் இப்ப வந்து மீட் பண்ண வந்திருக்கா. அந்த ஆள் கூட பேசிட்டு இருக்க, அந்த ஆளோட வைஃப் அங்க வந்துட்டு, இல்ல இல்ல நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நம்ம பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம இருக்கா. அவங்களுக்கு வந்து பணம் கட்டணும். இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் இதெல்லாமே எடுத்து குடுக்க. ஆனா இந்த ஆளு அத வந்து சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அட போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, நீ வாம்மா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவள கார்ல ஏத்தி அங்கிருந்து சொய்யின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே ரொம்ப அழுதுகிட்டேவே அந்த ரிப்போர்ட் பேப்பர் எல்லாத்தையுமே பெருக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்து தான் அந்த லேடிக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோயின்க்கு ஆல்ரெடி இந்த சூவ நல்லாவே தெரியும் போல இருக்கு. இந்த சூ ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கா. அதனால நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, "இது வந்து உனக்கான நேரம். உனக்கு திருப்பி குடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே நீ ரெடியா இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இவளும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆளுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாரி நீங்க வாங்கி குடுத்த கிஃப்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு உங்களோட ஒய்ஃப பார்த்துட்டு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ அழுகுற மாரி சவுண்ட் கேட்குது. எங்கிட்டு இருந்து அப்படிங்கிற மாரி பார்த்தா, இவ பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு ஸ்பீக்கர் அந்த இதுல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஐயோ! இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அத வேற அடிச்சு தள்ளி விட்டுட்டா. அப்புறம் பார்த்தா இவளோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. அன்னோன் நம்பர்ல இருந்து. இந்த மாரி உன்னோட ரூமுக்கு வெளியில வந்து உனக்கான கிஃப்ட் வச்சிருக்கேன். வந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அந்த மெசேஜ பார்த்துட்டு ரொம்பவே பயமா இருக்கு. அப்படியே பயந்துகிட்டேவும் வெளிய வந்து கதவ திறந்தா, அங்க இருக்கிற லைட் எல்லாமேவும் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அத பார்த்துட்டு பொண்ணு இன்னுமே ரொம்ப பயந்துட்டா. அப்படியே வீட்டுக்கு வெளியில தான் அவங்க சொன்ன கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட்டா என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு பென் டிரைவர தான் வச்சிருக்காங்க. பொண்ணு அத எடுத்துட்டா. ஆனா உள்ளார வீட்டுக்குள்ள பார்த்தா டம்மு டும்முன்ட்டு சவுண்ட் கேட்குது. இவ பார்த்துட்டு பயந்துட்டா. யார் அது உள்ளார? யாரா இருந்தாலும் வெளிய வந்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேவும், பொண்ணு ரொம்பவே பயந்துகிட்டு அப்படியே மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்பதான் நம்மளுக்கு அப்படியே பின்னாடி காமிக்கிறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோயின் தான் நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் பேர் வந்து ஷென்னு. ஹீரோயின் தான் நின்னுட்டு இருக்கா வீட்டுக்குள்ள வர்றதுக்காண்டி. இவளும் எடுத்த பென் டிரைவ்ல என்னதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல போட்டு பார்த்தா, லேப்டாப்ல கொஞ்சம் ஃபோட்டோஸு, அப்புறம் ஒரு லெட்டரு, அப்புறம் ஒரு ஆடியோ ரெக்கார்டர் இருக்கு. அந்த ரெக்கார்ட போட்டு பார்த்தா, அந்த ரெக்கார்ட்ல அழுகுற மாரி இருக்கு. யார் அழுகுற மாரி வாய்ஸ் இருக்குன்னா, இவ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஆள் கூட இருந்தா இல்லையா? அந்த ஆளோட ஒய்ஃப் தான் அழுகுற மாரி ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. அத பார்த்துட்டு என்ன இது கருமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமேவும் டெலீட் பண்ணி விட்டுட்டா. டெலீட் பண்ணி விட்டுட்டு, இது எல்லாமேவும் அந்த லேடி தான் பண்றா வேணும்ட்டேவும். எனக்கு தெரியும். சரி ஓகே நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வயசான ஆளுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வீட்ல இருக்கிற எல்லா லைட்டுமே டம்மு டம்முன்ட்டு உடையுது. அத பார்த்துட்டு பொண்ணு ரொம்பவே பயந்துக்கிறா. அப்பன்னு பார்த்து அந்த வெளியில இருந்து நம்ம ஹீரோயின் வேற உள்ள வர்றதுக்கு லைட்டா டோர திறக்க, பொண்ணு இன்னுமே பயந்துட்டு செவுத்தோரமா ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுகிட்டு, "யாரது? யாரது? யாரா இருந்தாலும் அப்படியே ஓடி போயிருங்கம்மா" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே இருக்க, இவளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல. பொண்ணு அப்படியே மயங்க போட்டு கீழ விழுந்துட்டா. அப்ப நம்ம ஹீரோயினும் உள்ள வந்து, இவளோட மொபைல் எடுத்து என்னமோ பண்றா. பண்ணிட்டு, "எல்லாத்துக்குமே நீ ரெடியா இரு. இதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பம். கேம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. குட் நைட்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து போறா. அப்படியே மார்னிங்கும் ஆக பொண்ணு இப்பதான் கண் முழிக்கிறா. கண் முழிச்சு மொபைல பார்த்தா, மொபைல்ல மெசேஜ், "நைட் வந்த கெஸ்ட் எல்லாம் எப்படி? பொண்ணு இப்ப சாட்டிஸ்ஃபைடா? ஆட்டம் இதுக்கப்புறம் தானே சூடு பிடிக்க போகுது" அப்படிங்கிற மாரி சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அத பார்த்துட்டு, "சரி ஓகே நானும் எல்லாத்துக்குமே ரெடிடி. உன்ன இப்படியே விடமாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இவ வந்து யாருக்கோ கால் பண்றா. ஆனா வந்து கால் சுத்தமா போகவே மாட்டேங்குது. யாராருக்கோ கால் பண்றா. யாருக்கு பண்ணாலும் கால் வந்து கனெக்ட்டே ஆக மாட்டேங்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது? ஏன் ஒர்க் ஆகல? அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு மாரி குழப்பத்திலேயே இருக்கா. அப்படியே அங்க பார்த்தா அங்க ஒரு கப் இருக்கு. அந்த கப் வந்து லைட்டா முனியில உடைஞ்சிருக்கு. இது என்ன? இந்த கப்பு நல்லா தானே இருந்துச்சு. எப்படி உடைஞ்சுச்சு? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்க, வீட்டு டோர யாரோ நாக் பண்ற மாரி சவுண்ட் கேட்குது. அத கேட்டுட்டு பொண்ணு ஒரு நிமிஷம் பயந்துட்டு கப்ப கீழ போட்டு உடைச்சிடுறா. "யார் அது? யார் அது?" அப்படிங்கிற மாரி கேட்க, வெளிய இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். இந்த மாரி "நான் தான் உங்க பக்கத்து வீட்டுக்காரி. வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ உடையிற மாரி சவுண்ட் கேட்டுச்சே. நீங்க ஓகேவா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, இவளும் ஒரு மாரி பதட்டமாவே வந்து, "ஆ, ஆ நான் ஓகே தான்" அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோயின் அவள பார்த்துட்டு, "உங்கள பார்க்கும்போது உங்க நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கிற மாரி இருக்கே. இந்தாங்க இத நான் செஞ்ச குக்கீஸ் ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குடுக்க, இவ "இல்ல, இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் அவள பார்த்துட்டு, "உங்க கண்ணெல்லாம் பார்க்கும்போது நைட்டு சரியா தூங்காம இருந்த மாரி இருக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவளும் இருந்துட்டு, "அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினும் இருந்துட்டு, "ஏன்னா உங்க ஃபேஸ பார்த்தாலே என்னால எல்லாமே சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு தெரபிஸ்ட். உங்களுக்கு ஏதாவது எப்பயாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட மறக்காம என்கிட்ட வந்து சேட் பண்ணுங்க.
நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் இருந்துட்டு என்னது தெரபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் இருந்துட்டு ஆமா நான் ஒரு தெரபிஸ்ட் தான். பொதுவா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்த கொஞ்சம் வந்து மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜிம் இருக்கு. அந்த இடத்துல ஃபீட்பேக் எல்லாமே சூப்பரா இருக்கு. அங்க அந்த இடமும் நல்லா இருக்குன்ட்டு என் கிளினிக் வர பேஷண்ட் எல்லாருமே சொன்னாங்க. நீங்க மேபி ஒருவேளை அங்க போய் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க மைண்டும் ரிலாக்ஸ் ஆறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இந்த டைம் அந்த குக்கீஸ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, இவளும் அத வந்து வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, இவ இத வந்து வாங்கிக்கிட்டான்னா, நம்ம எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பி போறா. இந்த ஹீரோயின் சொன்னத கேட்டுட்டு, சரி ஓகே கொஞ்சம் போய் தான் பார்ப்போமே! நம்மளுக்கும் கொஞ்சம் சேஞ்சிங் எல்லாம் தேவ தானே! அங்க போனா இன்னும் கொஞ்சம் ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு கூட நெறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி ஓகே கேம் தானே விளையாண்டு தான் பார்ப்போமே! நானும் கேமுக்கு ரெடி தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் லீங்கிற ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஹீரோ மாரி ஆனா ஹீரோ கிடையாது. நம்ம ஹீரோன்ட்டே வச்சுக்கலாம். ஹீரோ கிட்ட இந்த மாரி நான் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே சீரும் சிறப்புமா பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவ கண்டிப்பா ஜிம்முக்கு வருவா. அந்த இடத்துல உன்னோட ப்ளே தான். நீ தான் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இருந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் வந்து பெர்ஃபெக்ட்டா அத வந்து முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு, அங்க வந்து இவ பைய கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஃபிளாஷ்பேக்குக்கு போனோம்னா, அந்த ஃபிளாஷ்பேக்ல டாக்டரும் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "உங்க பையன் அவங்க அப்பா இறக்கிறத கண் முன்னாடி பார்த்துருக்கான். ஸோ அந்த அதிர்ச்சியில தான் அவனால பேச முடியாம போயிருக்கு. அவனுக்கு வாய்ஸ் வந்து போயிருக்கு." அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் இப்ப நெனச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப புரியுதா ஹீரோயின் சூ மேல எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கான்னு சொல்லிட்டு. சூ வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட ஏமாத்திருக்கா போல. அந்த ஏமாத்துனதுனால ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க பையன் கண்ணு முன்னாடியேவும். அதனால தான் ஹீரோயின் இவ்ளோ காண்டுல இருக்கா சூ மேல. இந்த சூவும் சரின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கா. ஜிம்ல யாராவது தேறுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சுத்தி முத்தி பார்த்ததுல அங்க வந்து ஜிம் கோச் வந்து இருக்காரு. அதுதான் நம்ம ஹீரோ. ஹீரோவ பார்த்துட்டு கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தேறுவானா, தேறமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஹீரோ தேறுவான்ட்டு முடிவு பண்றா. ஆனா என்ன பக்கத்திலேயே பொண்டாட்டியும் இருக்கா. சரி ஓகே. நம்மளுக்கு என்ன அடுத்தவன் புருஷன் ஆட்டைய போடுறது அவ்வளோ கஷ்டமா என்ன? நம்மளுக்கு தான் செலவு சாதாரணமா வரும் இல்லையா? ஸோ ஆட்டைய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல போய் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. ஒர்க் அவுட் பண்றேன்னு பேர்ல நம்ம ஹீரோவ பார்த்து பார்த்து சிரிக்க, ஹீரோவும் பார்க்குறான். ஆனா கண்டுக்காத மாரி இருக்க, ஹீரோ கூட வந்து அந்த பொண்ணு இருந்துட்டு, "சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக, இவனும் தண்ணி குடிக்க போக அந்த பாட்டில பார்த்துட்டு, "உங்க பாட்டில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கே! லிமிட்டட் எடிஷன் மாரி இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, ஆமா என்னோட ஃப்ரெண்டு ஃபாரின் போயிருந்தானா, ஸோ ஒண்ணு கொண்டு வந்து குடுத்தான். அதுதான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளும் இருந்துட்டு, அது ரொம்பவே சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஃப்ளர்ட் பண்ற மாரியே பேச ஆரம்பிக்கிறோம். "உங்க மசில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவனும் இருந்துட்டு ஒர்க் பண்றது எல்லாமே என்னோட ஹாபி அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளும் இருந்துட்டு, "இவ்ளோ அழகா கட்டு மஸ்தா உடல வச்சுட்டு அத வந்து வேஸ்ட் பண்றதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அவளோட விசிட்டிங் கார்ட எடுத்துட்டு வந்து குடுக்குறா. "உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன மறந்துறாதீங்க. நான் உங்களுக்காண்டி வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறா. தூண்டில வீசியாச்சு. மீன் மாட்டுதா என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு கிளீனிங் தாத்தா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு இவளுக்கு வந்து டவுட் ஆகுது. ஒருவேளை நம்மள யாரோ வேவ் பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பொண்ணு உடனே ஃபோன் எடுத்து அங்க இருக்கிற எல்லாரையுமேவும் அப்படியே வந்து வீடியோவா ஷூட் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி இருந்து டம்முன்ட்டு ஒரு சவுண்டு. அத கேட்டுட்டு பொண்ணு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டா. ஒரு மாரி ஷாக்லயே இருக்க. நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட வந்த அந்த பொண்ணும் வந்து அங்கருந்து போறாங்க. ஹீரோ வந்து இவள பார்த்துட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாரி ஜிம்ல உங்கள மீட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. கூட ஆள் இருந்ததுனால தான் உங்ககிட்ட சரியா பேச முடியல அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளும் டக்குன்ட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ போட்டு விடுறா. சரி ஓகே அப்பனா கூட ஆள் இல்லாத ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவ எங்க வர சொல்லியிருக்கான்னா, ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வர சொல்லியிருக்கா. ஹீரோவும் அவள பார்த்துட்டு, "நீங்க ரொம்ப நல்லாவே ஸ்விம் பண்ணீங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவளும் இருந்துட்டு, "உங்க அளவுக்குலாம் இல்ல கோச்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு, "சரி ஓகே. நேத்து உங்க ஃபேஸ பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாரி வெளிரி போன மாரி இருந்துச்சு. நீங்க வந்து ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவளும் இருந்துட்டு, நான் வந்து ஓகே தான். நான் வந்து இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் அதிகமாவே ஒர்க் அவுட் இது எல்லாமே பண்றேன்ல. அதனால கூட இருக்கலாம். எனக்கு வந்து யாரோ என்ன வாட்ச் பண்ற மாரியே ஃபீல் ஆகுது" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "என்னது வாட்ச் பண்றாங்களா? ஜிம்முலயா? சரி ஓகே. நீங்க எத நெனச்சும் கவலைப்படாதீங்க. எனக்கு இதே மாரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனும் இந்த மாரி தான் அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து சைக்காலஜி கிட்ட போயி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ நீங்க ஏன் அத வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட சொல்ல, அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல வந்து டவுட் இருக்கு போல. ஒருவேளை இவன் தான் நம்மள வந்து வேவ் பார்க்குற ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவளும் இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து இப்ப நல்லா தான் இருக்கேன். நான் என்னமோ ஓவரா திங்க் பண்றேன்ட்டு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதேவும், பின்னாடி இருக்கிற ஒரு ஃப்ளவர் பாட் வந்து கீழ விழுந்து டம்முன்ட்டு உடையுது. அத பார்த்துட்டு இவ ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறா. ஹீரோவும் இருந்துட்டு, "நீங்க ஓகேவா?"
அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் இருந்துட்டு ஆ ஆ நான் வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு நீங்க ரொம்பவே பயந்துட்டீங்க, உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, அது வந்து சரியா நிக்கல போல, அதனாலதான் காத்துல அது வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஹீரோ இருந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த பாட் விழுந்ததுக்கான காரணம் நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் இருந்துட்டு ஆமா நான் தான் பண்ணேன். அவளை எப்பயுமே பயத்திலேயே வச்சிருக்கணும். அவ வந்து எந்த அளவுக்கு பயத்துல இருக்காளோ அதுதான் நம்மளுக்கு நல்லது. அந்த இடத்துல நீ மூவ் பண்ண விதம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு சடனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவே இருந்துட்டு அது எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்ததுதான். சரி ஓகே. அவ வந்து உங்ககிட்ட சைக்காலஜிலயே அந்த இது வந்து எடுத்துக்க வருவாளா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் இருந்துட்டு அவளால முடியாத சூழ்நிலை வரும்போது அவ கண்டிப்பா என்ன தேடி வருவா. நீ வந்து உன்னோட வேலையை வந்து நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகே எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இருந்துட்டு இங்க பாரு, உன்னோட தங்கச்சிக்கு நடந்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்க, அப்புறம் அந்த ஓல்டு லேடிக்கு நடந்ததையும் நீ ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இன்னொரு பக்கம் அந்த சூ நம்ம ஹீரோவோட மெசேஜை தான் பார்த்து வச்சுக்கா. ஹீரோ கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு, நீ வந்து ஓகேவா நல்லா இருக்கியா, இப்போ வந்து உன்னோட மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கா, நம்ம ஏன் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுக்கக்கூடாது, எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்ட் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு. அத வந்து இவ பாக்குறா. என்ன இவன் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த மாரியே சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம மேல இருக்கிற அக்கறையில சொல்றானா? அப்படி இல்லாட்டி ஏதாவது உள்குத்து இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே அப்படியே போட்டு குழப்பிட்டு இருக்கா. ஒருவேளை நம்மளுக்கு நிஜமாவே தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட அந்த கவுன்சிலிங் இதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு, சரின்னு சொல்லிட்டு கால் பண்றா. யாருக்கு கால் பண்றான்னா, நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஹீரோக்கு கால் பண்ணா அந்த பக்கம் 2 பேர் தான் நின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சோ ஸ்பீக்கர்ல போட்டு தான் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. சூவும் இருந்துட்டு இந்த மாரி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமா நான் ஃப்ரீ தான். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் இருந்துட்டு இந்த மாரி நீங்க கவுன்சிலிங் பத்தி பேசுனீங்களே அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு ஆமா எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இடம் இருக்கு. அங்க வாங்க நம்ம வந்து இத பத்தி பிரைவேட்டா பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. அப்புறம் 2 பேருமே தனியா ஒரு ஹோட்டல் மாரி ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. இவளும் நம்ம ஹீரோ கிட்ட சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் அவ குடிக்கிற காஃபில ஏதோ ஒரு மயக்க பொருள் மாரி ஏதோ ஒண்ண வந்து மிக்ஸ் பண்றான். அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா அவளும் வந்துறா. அவன் கலக்கி வச்சிருக்கிற அந்த காஃபிய எடுத்து குடிக்கிறா. குடிச்ச உடனே அவளுக்கு ஒரு மாரி கேர் ஆகுது. அத பார்த்த ஹீரோ இருந்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாரி கேட்க, இவளுக்கு ஒரு மாரி மங்கலா தெரியுது. அது வந்து ஹீரோவா தெரியல. அந்த ஆன்டியா தான் தெரியுது. வான் நீயா என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராத, பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா. அப்படியே ஒரு மாரி கத்திக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு சர்வன்ட் வந்துட்டு என்னாச்சு சார் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு எல்லாமே ஓகே தான், என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கோபம் அதிகம் ஆயிருச்சு, நான் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டா போல. அப்ப வந்து நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது, என்னாச்சு எல்லாமே ஓகேவா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவே இருந்துட்டு எல்லாமே நம்ம பிளான் போட்டபடிதான் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா அவ வந்து கண் முழிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அவனோட போன் ஸ்கிரீன்ல வந்து அவங்க தங்கச்சி கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்றான். அப்படியே பிளாஷ்பேக்கை காமிச்சோன்னா அந்த பிளாஷ்பேக்ல தங்கச்சிக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாம மென்டல் ஆகி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூ வந்து அவங்கள போய் மீட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி இருக்கிறத உன் பொண்ணு பார்த்தானா அவளுக்கே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து வெறுப்பேத்திட்டு போயிருக்கா. ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை வந்து கிளியரா சொல்லல. சோ அதனால அவங்க வந்து அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு போக இல்ல இல்ல என் பொண்ணுக்காண்டி நான் வந்து அழகா தெரியணும், நான் அழகா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத வந்து தங்கச்சியோட அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் வந்து பாக்குறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு இருந்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அம்மா எப்ப சீக்கிரம் சரியாவாங்க, அம்மாவால எதனால வந்து என்ன வந்து அவங்கனால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண ஹீரோவே இருந்துட்டு நீ எதை நினைச்சும் கவலைப்படாம எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், மாமா இருக்கல்ல எல்லாத்தையுமே சீக்கிரமா சரி பண்ணிடுறேன், இதுக்கான வேலையா அவங்க வந்து கொடுத்தேதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதோ உள்ளார சூவா கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா, என்ன விடுங்க எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் பைத்தியம் எல்லாம் இல்ல, என்ன விடுங்க நான் நல்லாதான் இருக்கேன், நான் சொல்றதை கேளுங்க, என் வீட்டுல தேவையில்லாத சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு, என்ன விடுங்க நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே கேட்கிற மாதிரி இல்ல. அவள அமுக்கி புடிச்சு அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வெளிய நின்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டு சரி ஓகே பாவம் பயப்புலிய காப்பாத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போதும் நிப்பாட்டுங்க, அவளுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ல எதுவும் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் நர்ஸ் எல்லாரையுமே அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இவள வந்து நான் பாத்துக்கிறேன், நான் கேர் பண்ணிக்கிறேன், இவ வந்து என்னோட ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டரும் இருந்துட்டு சரி ஓகே நீங்க சொன்னதுனால நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அவளும் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட நான் பைத்தியம் எல்லாம் கிடையாது, எனக்கு நிஜமாவே அந்த மாதிரி சவுண்ட் இதெல்லாமே கேக்குது, என்ன நம்புங்க நான் பைத்தியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்க. ஹீரோயினே இருந்துட்டு இங்க பாரு எதை நினைச்சு கவலைப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு, நீ பைத்தியம் எல்லாம் கிடையாது, உனக்கு வந்து கொஞ்சம் மன அழுத்தம் வந்து அதிகமாயிருக்கு, சோ அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது, நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துடுறான்.
ஹீரோவை பார்த்த ஹீரோயின் இருந்துட்டு, "நீங்க தான் அவங்க ஃபேமிலியா? அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மென்டல் இஷ்யூஸுமே இல்ல. நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான வேலை எல்லாத்தையுமே பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு, "அத சொல்றதுக்கு நீங்க யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினே இருந்துட்டு, "நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரி. அது மட்டும் இல்லாம நான் ஒரு சைக்காலஜிக்கலி கவுன்சிலரும் கூட. ஸோ இதுதான் என்னோட கார்டு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கார்ட எடுத்து நீட்ட, ஹீரோ பார்த்துட்டு, "இத வச்சுட்டுலாவும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க என்ன டாக்டரா? இங்க பாரு ஷூ, நான் சொல்றத கேளு." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, அவளுக்கு ஹீரோ பார்க்கும்போதெல்லாம் அந்த லேடிய பார்க்குற மாரியே இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு, "என் பக்கத்துல வராத, வந்தேன்னா குத்திருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. ஹீரோயின் தான் இருந்துட்டு அவள வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. "இங்க பாரு, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, அமைதியா இரு. அந்த கத்திய என்கிட்ட குடுத்துரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய வந்து அப்படியே வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல நெறைய ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஹீரோ இருந்துட்டு அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவ. அவ இங்க இருந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இப்ப பார்த்தீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி கத்தி எடுத்தான்ட்டு. ஸோ வந்து அவளுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்கு. அவ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இருந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அவ வந்து நல்லா தான் இருக்கா. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கா அவ்வளோதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான்னா எல்லாமே சரியா போயிரும். அவள வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே 2 பேருக்கும் நடுவுல அப்படியே வாக்குவாதம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சூ கிட்ட "இங்க பாரு, லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் இருந்துட்டு, "இவர பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த லேடிய பார்க்குற மாரி தான் இருக்கு. நான் பயந்துகிட்டு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுத்தா, என்னோட ஃபோன்ல எந்த ஒரு நம்பரையும் காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஹீரோயினையும் பார்த்தா அதுல எந்த ஒரு நம்பரும் இல்ல. அப்படி இருக்கும் நம்ம ஹீரோயின் தான் முன்னாடியே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுட்டா இல்லையா? இவளுக்கு அத பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் இருந்துட்டு, "இங்க பாரு சோ, உனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாட்டி என்ன மறக்காம கூப்பிடு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து போறான். போறதுக்கு முன்னாடி ஒரு மாரி சிரிச்சுட்டு வேற அங்கருந்து கிளம்பி போறான். சூவும் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "நீங்க என்ன நம்புறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் இருந்துட்டு, "இங்க பாரு சூ, உன்னோட மொபைல வேணா வேற யாராவது ஹேக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி அத யாராவது கண்ட்ரோல் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, சூவும் இருந்துட்டு, "அப்படின்னா நான் பைத்தியம்லாம் இல்லல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் இருந்துட்டு, "நீ வந்து பைத்தியம்லாம் கிடையாது. உன்ன வந்து யாராவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உன்னோட மொத்த லைஃப்பையும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து அவகிட்ட சொல்ல, அவ இருந்துட்டு, "என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, "சரி ஓகே, நாளைக்கு நானும் உன் கூட வரேன். உன்னோட மொத்த வீட்டையுமேவும் நம்ம வந்து ஒரு மாரி செக் பண்ணி பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் இந்த பக்கம் 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "அவகிட்ட இந்த மாரிலாம் நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணி தான் ஆகணுமா? ஒரேடியா அவ கதைய முடிச்சு விட்டுறலாம்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "அவ ஒண்ணும் அந்த அளவுக்கெல்லாம் முட்டாள் கிடையாது. அவ வந்து நம்ம 3 பேர் குடும்பத்தையுமே ரொம்பவே நாசமாக்கியிருக்கா. நம்மளுக்கு தெரியாம இன்னும் எத்தன பேர் குடும்பத்த வந்து நாசமாக்கியிருக்கான்ட்டு தெரியல. அவ ரொம்பவே புத்திசாலியும் கூட. அவ என்ன வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நம்ப மாட்டா. அதே மாரி அவ என் பக்கத்துல இருக்கும்போது அவ வந்து கொஞ்சம் சேஃபா இருப்பான்ட்டு அவளுக்கு வந்து அந்த நம்பிக்கை வேணும். ஸோ அதுக்காண்டி இது எல்லாமே நம்ம கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு ஆன்ட்டிய பார்த்து, "நாங்க 2 பேரும் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமேவும் நாங்க வந்து பண்ணி முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது தான்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ஆன்ட்டி கிட்ட சொல்ல, ஆன்ட்டி இருந்துட்டு, "நீ கவலையே படாதம்மா, எல்லாத்தையுமே நான் கச்சிதமா முடிச்சிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் சொன்ன மாரியேவும் சூ வீட்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது ஹேக்கிங் இருக்கா என்னன்ட்டு. இவ இப்படி செக் பண்ணிட்டு இருக்க, சூக்கு இப்ப ஹீரோயின் மேலேயே டவுட் வர ஆரம்பிக்குது. நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தன நாள் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "என்ன ஆச்சு? திடீர்னுட்டு ஏன் இந்த மாரி கேட்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் இருந்துட்டு, "இல்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு சின்னதா ஒரு சத்தம் கேட்டாலும் தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளா பக்கத்து வீட்ல இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. அதான் கேட்கிறேன், எத்தன நாள் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் இருந்துட்டு, "என்ன நீ என்னையவே சந்தேகப்படுறியா? சரி ஓகே. அதுவும் என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. நீ இந்த மாரி ஒரு நிலைமையில இருக்கும்போது, எல்லார் மேலயும் சந்தேகம் வரதான் செய்யும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவ வந்து அந்த வீட்டுக்கு மாசம் மாசம் அமௌண்ட் குடுத்துருப்பா இல்லையா? ஸோ அந்த வீட்டு வாடகைக்கான அந்த சீட்ட வந்து எடுத்து காமிக்கிறா, "பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் இருந்துட்டு, "பார்றா, நீங்க எனக்கு முன்னாடியே நீங்க இந்த வீட்ல வந்து இருக்கீங்க. ஆனா நான் தான் உங்கள பார்க்கல." அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் இருந்துட்டு, "நீ வந்து எல்லாத்து மேலயுமேவும் இதுக்கப்புறம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்க இருக்கிற அந்த ஸ்பீக்கர் பாக்ஸு, இன்னும் என்னென்னல இருக்குமோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லிட்டு இருக்க. இவ வந்து அதாவது இந்த சூ வந்து ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த லேப்டாப்ப வந்து பார்க்குறா. அதுல ஐபி அட்ரஸ் நம்ம ஹீரோயினோட வீட்டு அட்ரஸ் தான் இருக்கு. அத பார்த்துட்டு சூ இருந்துட்டு, "இதுல ஐபி அட்ரஸ் வச்சு பார்த்தா என்னோட பக்கத்து வீட்டுக்காரவங்க இதுதான் காமிக்குது. ஸோ அந்த வகையில நீங்க தானே என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க." அப்படிங்கிற மாரி சூவும் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டேவும், "இங்க பாரு சூ, இதெல்லாம் பொதுவா ஹேக்கிங்ல ரொம்பவே சர்வ சாதாரண ஒரு விஷயம். பொதுவா ஹேக் பண்றவங்க இந்த மாரி பக்கத்து வீட்டு ஐடிய தான் குடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து ஈஸியா அவங்க மேல சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, "உனக்கெல்லாம் இந்த மாரி விஷயம் தெரியும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு சூவும் இருந்துட்டு, "நான் முன்னாடி டேட் பண்ணும்போது எனக்கு ஒரு புரோகிராமிங் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன்கிட்ட இருந்து கொஞ்சமா கத்துக்கிட்டது தான்." அப்படிங்கிற மாரி சூவும் சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "அதான் நல்லாவே தெரியுமே. அவன் தானே என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு, "இங்க பாரு ஷூ, இதுக்கு முன்னாடியும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இதுக்கப்புறமும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பேக்ல இருந்து வேற ஏதோ ஹேக்கிங் டிவைஸ் மாரி ஒண்ணு எடுத்து சூ கையில குடுக்குறா. "இத வந்து பத்திரமா உன் பக்கத்திலேயே வச்சுக்க. இது உன் பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா, மத்த எந்த ஒரு டிவைஸாலயும், மத்த எந்த ஒரு பொருளையுமே ஹேக் பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம ஹீரோயின் சூ கையில குடுக்க, சூவும் அத வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள தூங்க வைக்கிறதுக்காண்டி
அரோமா தெரப்பி இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கா. அவளை தூங்க வைக்கிறதுக்காண்டி கொடுக்குறாளா இல்லை அவள் தூங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாளான்ட்டு தெரியல. அதுக்கு சூவும் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நான் நம்புற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினே இருந்துட்டு நீ ரிலாக்ஸாக தூங்கு, எதை நினைச்சும் கவலைப்படாத, நீ தூங்கி எழுந்திரிச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும், நாளை காலையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு தூங்குறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போறா. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போன உடனே டக்குன்ட்டு கண் முழிச்சு யாருக்கோ கால் பண்ணி நம்ம ஹீரோயின் பற்றி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ண சொல்கிறா. மெயினாக அந்த ஐபி ஐடி அதையும் வந்து விசாரிக்க சொல்கிறா. சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்ட்டு பார்த்தா இவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இவ ஒரு மாதிரி புரண்டுகிட்டே இருக்க ஜன்னல் வழியா அந்த ஆன்டி வாங் இருக்காங்க இல்லையா, அந்த ஆன்டி வாங் வந்து கத்தி எடுத்துட்டு இவளை வந்து கொல்றதுக்காண்டி வராங்க. இவ பார்த்துட்டு பயந்துகிட்டு அங்கேருந்து தலை தெறிக்க ஓட அந்த ஆன்டியும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. என் மகளை கொண்டுட்டு உன்னால மட்டும் நிம்மதியாக தூங்க முடியுதா, ஒழுங்கா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ்வளோ இருந்துட்டு இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணலை, எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க, நான் எதுவும் பண்ணலை, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஆண்டி உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு குத்த வர இவ தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கா. ஓடின ஓட்டத்துக்கு மேலே மாடிக்கே போயிட்டா போல. இந்த ஆண்டியும் பின்னாடியே வர அவள் பயந்துக்கிட்டு மாடியிலிருந்து குதிக்க போயிட்டா. இவ கத்துன சத்தத்தை கேட்டு ஹீரோயின் மேலே வரா. மேலே வந்து பார்த்தா இவ அந்த மாடியோட எஜ்ஜை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க. ஹீரோயின் தான் அவளை வந்து கையை பிடிச்சி மேலே தூக்கி விடுறா. தூக்கி விட்டுட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு, கிட்டத்தட்ட கீழே விழுந்திருப்ப, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் இருந்துட்டு அவங்க இங்கே தான் இருக்காங்க, என்ன கொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு யார் அவங்க, எங்கே இருக்காங்க, இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ்வளோ இருந்துட்டு அந்த ஆண்டி தான் என்னை கொல்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயந்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு இங்கே பாரு இங்கே யாருமே கிடையாது, நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால உனக்கு வந்து இல்யூஷன்லாம் வந்துட்டு இருக்க, அவ்வளோதான், நான் உன்னை தூங்க தானே வச்சேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கவா, முதல்ல நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை கூட்டுட்டு அங்கேருந்து கீழே போகிறா. கீழே போனவ சூகிட்ட என்னாச்சு, ஏன் சடனாக நீ வந்து ரூஃப் டாப்க்கு போனேன், உன்னை நான் தூங்க தானே வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ்வளோ இருந்துட்டு அது வந்து எனக்கு என்னன்ட்டே தெரியல, தூக்கமே வரல, நான் ஒரு மாதிரி புரண்டுகிட்டே இருந்தேன், அப்போ ஆண்டி என்ன திடீர்னு கத்தியில குத்துறதுக்காண்டி வந்தாங்க, பயத்தில் என்ன பண்ணுறேன்ட்டு தெரியாம நான் வீட்டு ஓடுறதுக்காண்டி ரூஃப் டாப்க்கு வந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் வந்துட்டு என்னது தூக்கம் வரலையா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் இதில் ஊற்றிருந்த அந்த எசென்ஷியல் ஆயில் நல்லா தூக்கம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சிருந்த அந்த கேண்டில் இதை வந்து எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் வந்து இவ போட்ட அந்த ஸ்மெல்லே இல்லை, நான் போட்ட ஸ்மெல்லே கிடையாது, இது வந்து வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சூவும் இருந்துட்டு இந்த பவுல் வந்து எனக்கு லீ தான் கொடுத்தாரு, அதாவது ஹீரோ தான் கொடுத்தாரு, அவருக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து இத்தாலியிலேருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினுக்கும் சரி ஷூக்கும் சரி நம்ம ஹீரோ மேலே வந்து ரொம்பவே டவுட் வருது. ஒருவேளை அவன் தான் எனக்கு இந்த மாதிரி அந்த கேண்டில் இருந்து வர அந்த மருந்தால எனக்கு ஹில்யூஷன் எல்லாமே வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி இப்போ வந்து டவுட் ஆயிட்டு அவனை பற்றி விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே வந்து நீ வந்து கலெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஷூ கிட்ட சொல்ல ஷூவும் சரின்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரிக்கிறதுக்காண்டி சொல்லியிருப்பா போல. அப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரெக்கார்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே போலீஸ் வருவாங்க, நீ வந்து வெயிட் பண்ணு, மறந்துடாத, உன்னோட லைன் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்ல இவளும் இருந்துட்டு சரி ஓகே எல்லாமே இப்போ செட் பண்ணியாச்சு, நீ பொறுமையாக ஆட்டத்தை வேடிக்கை மட்டும் பாரு, என்ஜாய் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதே சமயம் சூக்கு லேப்ல இருந்து கால் வருது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பவுலையும் அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லியிருப்பா இல்லையா, ஸோ அதனால இவ வந்து லேபுக்கு அனுப்பியிருப்பா போல. அந்த அரமோ ஸ்டோன் வந்து இல்யூஷன் தர ஸ்டோன் தான், அப்புறம் அந்த பவுலில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குன்ட்டு இவளுக்கு வந்து சொல்ல இவ கேட்டுட்டு ஷாக்கிங்காக இருக்கு, எப்படி அதில் வந்து எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதேவும் ஹீரோயின் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த மருந்தை அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தான் அந்த மருந்து வாங்கியிருக்கான், அதை வந்து டாக்டர் கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்க. ஸோ அதை வாங்கி பார்த்துட்டு இதனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது, அவன் தான் பண்ணியிருக்கான்ட்டு நம்ம கிட்ட கன்ஃபார்மாக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, நம்ம இதை பற்றி போலீஸ் கிட்டையும் சொல்ல முடியாது, ப்ரெஸ் கிட்டையும் சொல்ல முடியாது, ஸோ நம்மள தான் இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்ல அதுக்கு ஹீரோயினே இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நம்ம அவங்க வீட்டுக்கே போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹீரோவோட வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் ஃபைல்ஸ் மட்டும் இருக்கு, ஆனால் இவங்க தேடுற ஃபைல்ஸ் வந்து இல்லை. இவங்க இப்படி தேடிட்டு இருக்கும்போதேவும் ஹீரோ உள்ள வர சவுண்டு கேட்குது. ஹீரோயின் இருந்துட்டு வர மாதிரி இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்துட்டு யார் அது, யாரா இருந்தாலும் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் தேட போக இவங்க ரெண்டு பேரும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுறாங்க. இதை வந்து ஹீரோ பார்த்துட்டு ஓடுறியா ஓடு, எவ்வளோ தூரம் ஓடுவேன்ட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வர அப்போ சடனாக ஒரு கார் வந்து சூவை இடிக்கிற மாதிரி வர இதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு சூவை பிடிச்சி தள்ளி விட அந்த கார் வந்து ஹீரோயின் மேலே ஆக்சிடென்ட் ஆயிருது. ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுக ஷூ இருந்துட்டு ஐயோ என்னாச்சு, எப்படி இந்த கார் திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி குழப்பத்திலேயும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலமையிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒன்றுமே ஆகல, கார் ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ தானே, இது எல்லாமே இவங்களோட ஆக்டிங் தானே, இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. இவ ஒரு மாதிரி பதட்டமா இருக்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி ஓகே இவ வந்து நம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க போட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவளையும் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. உள்ள டாக்டரா இருக்கிறது ஆன்டி தான். ஆன்டி ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன பைத்தியமா, நீ கிட்டத்தட்ட செத்து போயிருப்ப, அவளுக்காண்டி உன்னோட உயிரை வந்து பணையம் வச்சிருக்க,
இருக்க. ஹீரோ மட்டும் இல்லாட்டி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி வந்து ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ரொம்பவே கூலா என்ன பண்றது, அவளை நம்ப வைக்கிறதுக்காண்டி இதெல்லாமே பண்ணிதான் ஆகணும். வெறும் பொய்யா மட்டும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா அவ வந்து நம்ப மாட்டா. அவளுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு. அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காண்டி தான் போய் கூட உண்மையும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி நான் வந்து நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு, இப்ப பாருங்க அவ எனக்காண்டி எவ்வளவு தூரம் அழுதுகிட்டு இருப்பான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆன்ட்டி இருந்துட்டு, ஆமா ஆமா அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இங்க இந்த சூவா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க. டாக்டர் வராங்க. டாக்டரை பிடிச்சிட்டு இப்ப அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க. டாக்டர் இருந்துட்டு இப்ப அவங்க ஓகே தான், நல்லா தான் இருக்காங்க, சீரியஸா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஆனா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ரொம்பவே லக்கி, உனக்காண்டி அவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து வாங்கியிருக்காங்க, எதுக்கு இருந்தாலும் நீ ஜாக்கிரதையா இருந்துக்க, எல்லா டைமுமே உனக்கு வந்து லக்கா இருக்கும்ட்டு அதை வந்து சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் பாக்குறா. பார்த்துட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா, எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இது வரைக்கும் அந்த சூக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு, நீங்க எனக்கு நிறைய டைம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என்னால எப்படி உங்களை வந்து சந்தேகப்பட முடியும், எல்லாமே ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்து கண்முழிங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து அவகிட்ட பேசிட்டே இருக்க. ஹீரோயின் அப்படியே கண்முழிக்கிறா. நீங்க கண்முழிச்சிட்டீங்களா, எனக்கு இப்பதான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, நீங்க ஓகேவா, நான் வந்து இப்பயே போய் டாக்டர் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக போக ஹீரோயின் இருந்துட்டு, இல்ல வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஓகேவா, உனக்கு எங்காவது அடிபடிச்சா, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அவளும் இருந்துட்டு நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா உண்மை சொல்லணும்னா நீங்க எனக்காண்டி இந்த அளவுக்கு பண்ணணும்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா அதுல எனக்கும் ஒரு ரீசன் இருக்கு, உன்னை பார்க்கும்போது இல்லாம எனக்கு என்னோட செத்து போன தங்கச்சியை பாக்குற மாதிரியே இருக்கு, அதனாலதான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேனோ அப்பத்துல இருந்து எனக்கு அவளை பாக்குற மாதிரி ஏதா இருக்கு உன்னை பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல. வந்துட்டு என்ன செத்து போன தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்க. அவளும் இருந்துட்டு ஆமா, அவ வந்து அவ ஃபேமிலி கூட நல்லா ரொம்பவே ஹாப்பியா இருந்தா, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவ குடும்பமேவும் நாசமாயிருச்சு, அவனால அதை வந்து ஏத்துக்க முடியல, அவ வந்து ஒரு மாதிரி மென்டலா ஆகி 28வது மாடியில இருந்து கீழே விழுந்து குதிச்சு செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல சொல்ல இங்க சூக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் சூதான்ட்டு நல்லாவே தெரியல. ஏன்னா சூதானா இந்த மாதிரி பசங்க கல்யாணம் ஆன பசங்க எல்லாரையுமே ஏமாத்தி அவ வந்து இது பண்ணிட்டு இருக்கா. சோ இவனால ஃபேமிலி வந்து நாசமாயிருச்சு அப்படின்ட்டு அவளுக்கு வந்து நல்லாவே புரியுது. அப்புறத்துல இருந்து நான் யாரையுமே நம்பினதும் கிடையாது, ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்ட்டு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ வந்து அந்த மாதிரி இல்ல, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, நீ வந்து எதை நினைச்சு கவலைப்படாத, இங்க பாரு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இதை வந்து போலீஸ் கிட்ட கொடுத்தா போலீஸ் கண்டிப்பா ஆக்ஷன் இது எல்லாமே எடுப்பாங்க, அந்த லீய அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீ எதை நினைச்சு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சூ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆனா சூக்கு தான் ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அவ கொஞ்சம் கொஞ்சமா அவ தப்ப வந்து உணர ஆரம்பிக்கிறா. ஒரு 1 வீக்கும் ஆகுது. ஹீரோயின் கடிபட்டு இருக்கிறதுனால சூ தான் அவளை வந்து பத்திரமா டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி இல்லீகல் வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ இருந்துட்டு நம்ம சூவை பார்த்து, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு நீ பண்ணதுக்காண்டி நீ எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இதை கேட்கும் போது இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அவன் தங்கச்சி பேர் வந்து லியான். அந்த பேரை கேட்ட உடனே இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. லியானா, அப்பனா ஹீரோ இது எல்லாமே பண்ணதுக்கான காரணம் அந்த பொண்ணு இவரோட தங்கச்சிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, அது யாரு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவர் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒருவேளை அவர் என்ன வேணும்ட்டே மாட்டி விடுறதுக்காண்டி கூட இந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கலாம், சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமா அங்க இருந்து கிளம்பி போறா. இதை வந்து ஹீரோயின் நல்லாவே நோட் பண்றா. தூ அங்க இருந்து போனோடனேயும் ஹீரோ அங்க வரான். என்னடா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படிடா இங்கன்ட்டு பார்த்தா இது எல்லாமே இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து போட்ட ஒரு டிராமா தான். அவனும் இருந்துட்டு இதை வந்து அவ நம்பிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஹீரோயிட இருந்துட்டு ஆமா அவ அப்படியே நம்பிட்டா, அந்த நியூஸை பார்க்கும்போது அவ மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே வெளியே போயிருந்துச்சு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் இந்த சூவா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெணாத்திக்கிட்டே இருக்கா. இல்ல நான் எதுவும் பண்ணல, அவர்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது, அவர் திரும்ப ஜெயில இருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பெணாத்திட்டு இருக்கா. தண்ணி குடிக்கலான்ட்டு தண்ணி எடுத்தா அந்த தண்ணி கூட அவளோட கண்ணுக்கு ரத்தமா தெரியுது. ஒரு நிமிஷம் அதை பார்த்து பயந்துடுறா. அவளோட கண்ணுக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து பேயா நின்னு இவளை வந்து பயன்படுத்துற மாதிரி கூட இவளுக்கு தெரியுது. ரொம்பவே பயந்து போயிருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா இவளோட ரூம் கதவை வந்து யாரோ வந்து நாக் பண்றாங்க. இவளும் யாருன்னு கேட்க, இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் எந்திரிச்சு போய் கதவை திறந்தா. அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி உங்களை விசாரிக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பை வந்து காமிக்கிறாங்க. அதுல என்னன்னா ஹீரோ வந்து இவளுக்கு என்னென்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஹீரோ மேல கேஸ் கொடுத்திருக்காளோ அது எல்லாத்தையுமே இவளே தான் இவளுக்காண்டி பண்ணிருக்கிற மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல வந்து இருக்கு. அவளோட மொபைல் நம்பர் காணாம போனது, அவளுக்கு வந்து அனோன் மெசேஜ், அனோன் போன் கால், அப்புறம் அவ வீட்டுல இருக்கிற அந்த ஸ்பீக்கரு பக்கு, அப்புறம் இவளுக்கு அந்த இல்யூஷன் வர மருந்து எல்லாமே ஹீரோ இவளுக்காண்டி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல வந்து கேஸ் கொடுத்திருப்பா. இப்போ இதெல்லாமே பார்க்கும்போது இவ தான் அது எல்லாத்தையுமே அவளுக்கு அவளே பண்ண மாதிரி இருக்கு. வேற ஒருத்தவங்க பண்ண மாதிரி அவளே நினைச்சுப்பாளே, அந்த மாதிரி அவளே வந்து நினைச்சுக்கிட்டு அவளுக்கு அவளே பண்ண மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல வந்து இருக்கு. அதை வந்து பார்க்கும்போது இவளுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் வந்து இந்த மாதிரி பண்ணவே இல்லை, நீங்க வந்து நல்லா செக் பண்ணீங்களா,
அந்த ஐபி அட்ரஸ் கூட செக் பண்ணீங்களா? அது எங்க இருக்கு அப்படிங்கிற மாரி கேட்க, போலீஸ் ஆஃபீசரும் இருந்துட்டு நாங்க நல்லா தரவா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கே வந்தோம். அந்த ஐபி அட்ரஸ் கூட உங்க வீட்ட தான் காமிக்குது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல இவளால நம்பவே முடியல. அந்த போலீஸ் ஆஃபீசரும் இருந்துட்டு ஹீரோக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாதனால அவர் மேல வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுமேவும் சுமத்த முடியாது. சோ அவர் வந்து ரிலீஸ் ஆயிருவாரு அப்படிங்கிற மாரி போலீஸ் வந்து சூ கிட்ட சொல்ல, சூக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல அவ வரக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டே இருக்கா. இத பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீசர்க்கேவும் இவ என்ன மென்டலா இப்படி புலம்பிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி அவங்களும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சூ கிட்ட இங்க பாருங்க உங்களுக்கு மென்டலி ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்க வந்து ஒரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இவளா ஒரு மாரி புலம்பிக்கிட்டே உட்கார்ந்திருக்கா. அப்புறம் அந்த 2 போலீஸ் ஆஃபீசரும் ஹீரோயின் கிட்ட வராங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஆக்டிங் போலீஸ் தான். ஒரிஜினல் போலீஸ்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணீங்க. இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கு பணத்த குடுத்து செட்டில் பண்ணிட்டு, இன்னும் கேம் முடியல. இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாரி ஹீரோ மேல எந்த ஒரு தப்புமே இல்லையா? எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்ட்டே தெரியல. எனக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அவ வந்து கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இந்த பாரு, உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு வந்து அடுத்தவங்க குடும்பத்த கெடுக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காதுன்ட்டு. அப்படி இருந்தும் நீ என்கிட்ட வந்து உண்மைய வந்து மறைச்சிருக்க. நீ ஒரு கீப்பா இருந்தத எதனால என்கிட்ட வந்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவ இது நாள் வரைக்கும் எத்தனை பசங்க கூட இருந்திருப்பா. அத்தனை பசங்க வந்து பேர் எல்லாத்தையுமே சொல்ல சொல்ல அவளுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் வேணுமா உன்னோட ஆட்களோட லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை புடிச்சு தள்ளிவிட இவ இருந்துட்டு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இருந்துட்டு அது யார் சொன்னாங்க என்னன்னுலாம் முக்கியம் இல்ல. ஆனா சொன்னது உண்மைதானே நீ கீப்பா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் இருந்துட்டு நான் எக்ஸ்பிளேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு என்னத்த எக்ஸ்பிளேஷன் பண்ற எவிடன்ஸ் தான் கண்ணு முன்னாடியே இருக்கேன் உன்னால எத்தனை குடும்பம் வந்து நாசமா போயிருக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் இதெல்லாமே எடுத்து காமிக்க அவளும் இருந்துட்டு ஆமா இது பண்ண எல்லாமேவும் நான் தான் பண்ணேன். ஆனா என் கூட இருந்தவங்களும் நல்லவங்க எல்லாம் கிடையாதுல்ல அவங்களும் மோசமானவங்க தானே. அவங்களுக்கு தேவை இருந்ததுனால தானே என்கிட்ட வந்தாங்க. அதனால தானே நான் அவங்க கூட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் இருந்துட்டு ஆனா நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உன்னால எத்தனை பேர் குடும்பம் வந்து நாசமா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இவ்வளவு இருந்துட்டு எனக்கு தெரியும். ஆனா அது இந்த அளவுக்கு போகும்ட்டு நான் வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினே இருந்துட்டு உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ வந்து என்னோட பேஷண்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு சொல்லியிருக்கேன். சோ நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா 2 ரெக்வெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் இருந்துட்டு சரி ஓகே எதா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து என்ன வேணாலும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் இருந்துட்டு சரி ஓகேவா வந்து இங்க உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளை தூங்க வைக்கிறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. இதையே நல்லா பாத்துக்கிட்டு நல்லா தூங்கு அப்படின்ட்டு சொல்ல அவளும் அதை பாத்துக்கிட்டேவும் அப்படியே நல்லா தூங்கிடுறா. தூங்கின உடனேவும் பாக்கி 2 பேரும் அங்க வராங்க. இப்ப சூ வாயில இருந்தேவும் உண்மை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுதான் இவங்களோட பிளான். ஹீரோயின் வந்து ஸ்டார்ட் பண்றா. ஹீரோயின் வந்து அவளோட ஹஸ்பண்ட பத்தி கேக்குறா. என்னோட ஹஸ்பண்ட நீ கரெக்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் எல்லாத்தையுமே சொல்றா. உன்னோட ஹஸ்பண்ட கரெக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு. நான் வந்து அவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு ஒரு ஒய்ஃபும் குழந்தையும் இருக்கு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணேன். அவர் என் கூட இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சு நான் பிளாக்மெயில் பண்ணேன். என் கூட இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படி நீ பிளாக்மெயில் பண்ணவர் என்னோட ஹஸ்பண்ட் இறக்குறதை என் பையன் கண்ணார பார்த்தான். அவன் தான் ஒரே ஒரு விட்னஸ். இப்ப அவன் ரொம்பவே சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பேசக்கூட முடியாம எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்புறம் ஹீரோவோட டர்ன் வருது. ஹீரோ வந்து அவ தங்கச்சியை பத்தி கேக்குறான். என்னோட தங்கச்சியை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து இவகிட்ட வரும்போது தங்கச்சி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கவும் அவனுக்கு வந்து பிடிக்கல போல. சோ அதனால அவன் வந்து வேற பொண்ணு தேடி வந்திருக்கான். அவங்கள கரெக்ட் பண்றது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ வந்து ரொம்பவே ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்பவே எனக்கு வந்து செலவு பண்ணான். அவங்ககிட்ட பணம் இல்லாத போது கூட கடன் வாங்கி எனக்கு செலவு பண்ணான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல சொல்ல ஹீரோயினுக்கு அதை கேட்க கேட்க ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு இல்ல உன்னை விட மாட்டேன். என் பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தல உன்னையும் இதே மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள அந்த மாதிரி மென்டல் இதுலயே வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து அவளுக்கு குடுக்கறதுக்காண்டி போக அப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன பண்ற வேணாம் நீ என்ன பைத்தியமா இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு இல்ல நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து குடுக்க போக அப்ப அவ இருந்துட்டு அப்பா நீங்க ஏன் பையனை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறா. என்னன்னா அவளோட அப்பா வந்து இவ சின்ன வயசா இருக்கும் போதேவும் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே முடியாம ஒரு நோய் இருந்திருக்கு. அந்த நோய் வந்து இவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா எங்க இவளும் இவளோட அம்மாவும் கஷ்டப்படுவாங்கன்ட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவரையும் நான் வந்து தப்பான ஒரு ஆளுன்ட்டு அவரே வந்து ஃப்ரேம் பண்ணி இவங்க 2 பேருகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்காரு. ஆனா இத வந்து சூ என்னன்னு நினைச்சுக்கிட்டானா அப்பா வந்து வேற ஒரு பொண்ணை வந்து தேடி போயிட்டாரு எங்க 2 பேரையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து தப்பா நினைச்சுக்கிட்டா. இது எல்லாத்தையுமே சொல்லி அவ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண. அத வந்து ஹீரோ கேக்குறான். சோ இதனாலதான் அவ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறுறதுக்கு காரணமா இருந்திருக்கு.
எல்லாத்துக்குமே அவங்க அப்பா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் இருந்துட்டு அவளோட பாஸ்ட் என்ன வேணா இருந்துட்டு போகுது, எனக்கு பாஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு அவ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வந்து ஊத்த போக ஹீரோ இருந்துட்டு இல்ல வேணாம், அப்பனா அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் இருந்துட்டு அவளுக்கா சான்ஸ், அவ தப்ப வந்து ஒத்துக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு அதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கணும், அவ வந்து அவ தப்ப ஒத்துக்கிறாளா இல்லையான்ட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் இருந்துட்டு சரி ஓகே 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள அவளோட தப்ப வந்து அவ ஒத்துக்கலாட்டி அப்புறம் என்னோட வழியில தான் நான் வந்து அவளை டீல் பண்ணுவேன், அது அவ சாவை விட ரொம்பவே கொடூரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. 3 நாளாவேவும் இந்த சூ வந்து அந்த ஒரு மாதிரி மயக்கத்திலேயே தான் இருந்திருக்கா போல. இவளையும் எழுப்பி விட்டுட்டு ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, ஹீரோயினோட லேப்டாப்ல வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது சூக்கு அவங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு. இது வந்து எங்க அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல வந்து அவங்க அப்பா இவளுக்காண்டி ஒரு சாரி லெட்டர் தான் எழுதி வச்சிருக்காரு. நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன்ல அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே மோசமான ஒரு நோய் இருந்துச்சு, அதனாலதான் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போனாருன்ட்டு. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அப்பா வந்து அதுல எழுதி வச்சிருக்காரு. நான் வந்து உன்னையும் சரி அம்மாவையும் சரி ரொம்பவே லவ் பண்றேன், உங்க 2 பேரையும் நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை, இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்து இந்த உண்மையை வந்து உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே சூ வந்து படிக்கிறா. அவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த 23 வருஷமா எங்க அப்பாவை வந்து நான் ஒரு மோசமான ஒரு ஆளுன்னு நினைச்சேவும் அவரை வந்து ரொம்பவே வெறுத்துட்டு இருந்திருக்கேன். ஆனா அவர் வந்து அந்த மாதிரி கிடையாது, எங்க அப்பா ரொம்பவே நல்லவர், எங்க மேல வந்து ரொம்பவே லவ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் ஹீரோ ஆன்டின்ட்டு 3 பேருமே வராங்க. ஹீரோயின் இருந்துட்டு இத்தனை வருஷமா நீ உங்க அப்பாவை வெறுத்துட்டு இருந்த, ஆனா உன்னால பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட வெறுப்பு உனக்கு வாங்சங் யாருன்ட்டு தெரியுமா, அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவரை வந்து சாகுறதுக்கு நீ தான் தூண்டி விட்டுருக்க, அவர் சாகுறத பார்த்த ஒரே சாட்சி என்னோட பையன், ஆனா என்னோட பையன் ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருக்கான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சூவை பிடிச்சி திட்ட, சூக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நான் இந்த மாதிரி நடக்கும்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. அந்த ஆன்ட்டி வாங்க இருந்துட்டு பதிலுக்கு அவங்க பங்குக்கு அவங்களோட அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ பண்ண தப்பால அவங்கவுங்க குடும்பத்துக்கு எந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வந்திருக்குட்டு எல்லாருமே அது எல்லாத்தையுமே சூ கிட்ட சொல்ல, சூக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நான் வேணும்ட்டே எதுவும் பண்ணல, நான் உண்மையா தான் லவ் பண்ணேன், ஆனா அது இப்படி மாறி இருந்துச்சுன்ட்டு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாமே என்னோட தப்பு தான், ஐ எம் சாரி, எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி மென்டல் பிடிச்ச மாதிரி அவ பாட்டுக்கு புலம்பிட்டேவும் அங்க இருந்து எந்திரிச்சு போக பார்க்க, ஹீரோயின் இருந்துட்டு நில்லு எங்க எந்திரிச்சு போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ்வளவு இருந்துட்டு நான் இப்பயே போலீஸ் ஸ்டேஷன் போறேன், அங்க போய் எல்லா உண்மையும் சொல்லி நானே அங்க போய் சரண்டர் ஆறேன், இதை வந்து இதோட முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூ வந்து சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு என்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆனாலும் நான் உன்னை எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன், நம்ம எல்லாருமே நம்ம பண்ணதுக்காண்டி பொறுப்பு ஏத்துக்கிட்டே ஆகணும், அதுக்கான தண்டனையை நம்ம ஏத்துக்கணும், அதுக்கான செலவு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு அப்புறம் இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டாங்க போல. நம்ம ஹீரோயின் ஹீரோ ஆன்டி சூன்ட்டு எல்லாருமே அவங்க பண்ண தப்ப வந்து ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டரும் ஆயிட்டாங்க. இவங்க இப்படி சரண்டர் ஆகுறதோட இந்த மூவியை வந்து இங்க முடிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் சாவுக்கு காரணமா இருந்த சூவை பழி வாங்குறதுக்காண்டி தான் இவ்வளவு வேலையும் பண்ணியிருக்கா. இது எல்லாமே தப்புன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவகிட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்காண்டி மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தப்பான வேலைகள் எல்லாமே பண்ணியிருக்கா. சோ அவ பண்ண தப்புக்காண்டி அவளும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டா. கூட ஹெல்ப் பண்ணதுக்காண்டி ஹீரோவும் சரி ஆன்டியும் சரி அவங்களும் போய் சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த மூவில ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக் கமெண்ட் ஹைப்பையும் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.